குட்டீஸ் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். அது என்ன vlog அப்படின்னு வாங்க நம்ம இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். Fire went out, lights went down. When you feel lost in your shadow, don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world, broken but strong, gotta move on. You are not a bakery of life. Equip my soul, find the real gold. I'll fulfill what I started. நைட் டின்னர் இங்கே 8:02 தான் சாப்பிட்டு நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு கிளம்பி. அப்புறம் 9 o'clock தான் ட்ரெயின். இவ்வளோ சீக்கிரம் 8 o'clockலாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரெயின் கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே ஏறி போயிட்டு எங்களோட சீட்டில் போய் எல்லாத்தையும் பேக்கில் அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறதுக்கு எல்லாம் பெட்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங் எழுந்து பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பரான வியூ. இந்த மவுண்டெயின்ஸ்லாம் சென்னையிலலாம் இப்படி இருக்காதுல்ல. ஸோ இங்க வந்தோனே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. வித்தியாசமா அப்படியே அது உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நாங்க வீடியோ கிளிப்பிங்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம், பழனி ஸ்டேஷன். ஸோ அதனால இறங்கி பேக்லாம் எடுத்துட்டு நாங்க வந்து இன்னைக்கு ஒன் டே தான் பிளான் பழனில. அடுத்தது நம்ம இன்னொரு பிளான் ஒரு இடத்துக்கு போனோம். இந்த குதிரையெல்லாம் வேற பார்த்தோம், புதுசா இருந்தது. அங்கேருந்து கௌரி கிருஷ்ணா ஹோட்டலுக்குலாம் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஹோட்டல் போயிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்பிட்டு இப்போ நம்ம முருகர் கோயில், பழனி முருகன் கோயில். இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு வரோம். நாங்கள் எங்கள் அப்பா ஆல்ரெடி வந்திருக்காங்க. இதுதான் நாங்கள் தங்குற ஹோட்டல். எங்க அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம மேலே போகணும், லைக் மலைக்கு மேலே போகணும்னா நம்ம வந்து ரோப் கார்டில் போகலாம். அதே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, எப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் முருகன் கோயிலில் போய் ரீச் ஆயாச்சு. முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்க முருகன் கோயில் ரீச் ஆயாச்சு. இப்போ இங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல நெறைய ஷாப்ஸ் இருக்குமா, இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அண்ட் கீழ வந்து சுத்துறதுக்கு வந்து ஆட்டோஸ், கார் எதுவுமே நாட் அலவுடு. ஒன்லி இங்க ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில மட்டும் தான் போணும். ஃப்ரீ தான் அந்த வண்டி. இப்ப அந்த மேல முருகன் கோயில் தான் போறோம். அதுக்கு வந்து போறதுக்கு 3 வழி இருக்கு. ஒண்ணு ரோப் கார், இன்னொன்னு ட்ரெயின் மாரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நடந்து போலாம். நாங்க ரோப் கார்ல தான் போனோம். ஒருத்தருக்கு வந்து 50 ரூபீஸ். இன்னொன்னு என்னன்னா, ரோப் கார்ல வந்து போன வாட்டி எங்க அப்பா, அதாவது ஒரு 5 to 10 இயர்ஸ் முன்னாடி வரும்போது ரோப் கார்ல வந்து வீடியோஸ் அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ஃபோன்ஸ் அலோட் கிடையாது. அதனால மேல நாங்க எங்கேயுமே வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியல எங்களால. அதோட கீழயே குடுத்துட்டு போயிடணும். ஃபோன், ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கீழயே குடுத்துட்டு, அப்புறம் மலைக்கு மேல இந்த ரோப் கார் வழியா நாங்க ஏறி போயிட்டோம். இப்ப வந்து கீழ வந்தாச்சு நாங்க முருகன பார்த்துட்டு. அழகா இருந்தாங்க முருகன். அப்புறம் நெறைய விஷயமும் தெரிஞ்சுது. போகர் பத்திலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆல் டைம் ஃபேவரட் ரோஸ் மில்க் குடிக்க தான் வந்திருக்கோம். எங்க அம்மா, அப்பா வந்து வாட்டர் மெலான் வந்து குடிச்சாங்க. நாங்க 2 பேரும் வந்து ரோஸ் மில்க் குடிச்சுட்டாங்கன்னு கிளம்பிட்டோம். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு வண்டி இருக்குன்னு. இந்த வண்டி தான் அது. இந்த ஒரு ஆட்டோ மாரியும் இருக்கு. ஒரு மாடல்ல இருந்தது. எலக்ட்ரிக்ல இருந்தது. ஸோ அந்த வண்டி தான் ஃபுல்லா சுத்துறதுக்கும் இவங்க தான் நம்மள கூட்டிட்டு போவாங்க. நெறைய வண்டி இருக்கு. அப்புறம் இங்கேருந்து கீழ இருக்கிற ஃபுல் கோயிலையும், கீழ சுத்தி நெறைய கோயில் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். அப்பயே திடீர்னு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாரி கிளவுடியா மழை பெய்ற மாரி ஆரம்பிச்சுச்சு. அப்பதான் சொல்லியிருந்தாங்க, கொடைக்கானல்ல இன்னும் நல்லா குளிரும், கிளவுடியா இருக்கும். ஸ்கைலாம் நம்ம மேல பட்டுட்டு போகும் அப்டின்னாங்க. அத எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் எனக்கு இன்னும் ஜாலியா இருந்தது. எப்படா போவோம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் கோயில்ல போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு, இங்க தான் அந்த மலை. அந்த மலையே காணோம். ஃபுல்லா கிளவுடா மறைஞ்சிருந்தது. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்ப சாப்பிட தான் வந்திருக்கோம். இங்க வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நாங்க அவ்வளோதான் கிளம்பி நம்ம கொடைக்கானலுக்கு பஸ்ல தான் போக போறோம். இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு பஸ்ல தான் போலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்க அப்பா ரொம்ப கம்பல் பண்ணாங்க, கார்ல போலாம், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு. எனக்கு கார் அவ்வளோ ஒத்துக்காது. ஸோ வாப்பா பஸ்ல போலாம், நானும் எங்க அப்பா அவ்வளோ கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தோம். பட் நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். கார்ல போயிருந்தா இவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்க முடியுமா தெரியல. பஸ்ல செம்ம ஒரு என்ன சொல்றது, அட்வென்ச்சரா, த்ரில்லிங்கா இருந்தது. ஒரு கர்வ்ஸ்லயும் போகும்போது. அதுவும் நைட் அல்டிமேட் சொல்லவே வேண்டாம். அவ்ளோ ஒரு அழகா இருந்தது அந்த சீனரிஸ் ஃபுல்லா. கீழருந்து லைக் நாங்க மேல இருந்து கீழ அந்த சிட்டீஸ் பார்க்கறதுக்கு.
நாங்க கொடைக்கானல் ரீச் பண்ணிட்டோம். வந்தோனே குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியா இருந்தது. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடைக்கானலுக்கு வந்திருக்கேன். எங்க அப்பா நெறைய வாட்டி வந்திருக்காங்க. நம்ம இன்னும் 3 டேஸ் பிளான் இருக்கு. என்னென்னலாம் பண்றோம்னு வெயிட் பண்ணி பாருங்க. அதுவரைக்கும் ஸ்டே டியூன்.